cross my mind. Dear friends, நீங்கள் எல்லோரும் செத்து நாறிக்கொண்டிருக்கிறீர்கள். You are dead and stinking. யாரும் என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் யாரும் இன்னும் வாழ ஆரம்பிக்கவே இல்லை. பிறந்தீர்கள், அவ்வளவே. நீங்கள் எல்லோரும் புதிதாக மீண்டும் பிறக்க வேண்டும். நண்பர்கள் மன்னிக்கணும், இதை நான் சொல்லலை. ஓஷோ எதற்காக நாம் செத்து நாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். எதற்கு நமக்கு இன்னொரு பிறப்பு தேவை என்று கேட்கிறார். இந்த வீடியோவில் 3 அருமையான சம்பவங்களை காட்டி இந்த 2வது பிறப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை பழக்கம் போல அவர் பாணியில் என்ன சொல்கிறார். பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் உயிரோடு இருப்பதை சாகும்போதுதான் உணரவே செய்கிறார்களாம். They do not live, simply vegetate. மூச்சு விடுவார்கள், முதுமையடைவார்கள், ஆனால் வளர்ச்சி இருக்காது. They don't grow up. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும். There are no peaks of delight. நம்மில் பலருக்கு ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளாட், எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரே மாதிரியான கலர்லெஸ் வாழ்க்கை, தொட்டில் முதல் சுடுகாடு வரை என்று சொல்லலாம். Nothing happens, they come and go. ஒரு நாள் கௌதம் புத்தா ஒரு புத்திசாலியான பேரரசனை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார். இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் நடுவில் ஒரு வயதான மனிதர், சுமார் 75 வயது இருக்கும் அவருக்கு, புத்தரின் கால்களை தொட்டு வணங்குவதற்காக வந்தார். பேரரசனிடம் அந்த பெரியவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அவர்களின் பேச்சை இடைமறிப்பதால் பக்கத்து கிராமத்திற்கு செல்லுமாறு எனக்கு உத்தரவு வந்துள்ளது. இருட்ட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பேசுவதை நிறுத்துவீர்கள் என்று பார்த்தேன். மன்னியுங்கள் என்றார் அரசனிடம். புத்தர், உங்களுக்கு என்ன வயது என்று அந்த வயதான சன்னியாசியிடம் கேட்டார். அந்த அரசனுக்கு ஒரே குழப்பம். வயது தெரிந்து என்ன ஆகப் போகிறது? ஆசீர்வதித்து அனுப்பிவிட வேண்டியதுதானே என்று தனக்குள் நினைத்து கொண்டார். மன்னிக்க வேண்டும், நான் ரொம்பவும் கால தாமதமாகத்தான் வந்தேன். எனக்கு 4 வயதுதான் ஆகிறது என்றார் பெரியவர் புத்தரிடம். அரசனின் குழப்பம் அதிகரித்தது. அவரால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. திஸ் இஸ் டூ மச். இவருக்கு 75 வயது இருக்கலாம், அல்லது 80-70 இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக 4 வயது இருக்க வாய்ப்பே இல்லை. அப்சல்யூட்லி நாட் என்றார் புத்தரிடம். கௌதம் புத்தா, ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் வயதை கணிக்கும் முறை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த மனிதர் 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் சன்னியாசியாக மாறியிருக்கிறார். ஆகவே உண்மையில் தெய்வீகத்தை உணர்ந்திருக்கிற போது அந்த பிரம்மா ட்விஜ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அதற்கு இரட்டை பிறப்பு அல்லது ட்வைஸ் பார்ன் என்று அர்த்தம் என்று அரசனிடம் சொன்னார். முதல் பிறப்பு என்பது 2வது பிறப்பிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும்தான். இந்த 2வது பிறப்பு நடக்கவில்லை என்றால் உங்களுடைய முதல் பிறப்பு அர்த்தம் இல்லாததாகிவிடும். நீங்கள் லாசரஸ் கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். லாசரஸ் ஜீசஸுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். லாசரஸ் இறந்து விடுகிறார். ஜீசஸுக்கு அவர் மேல் அளவு கடந்த பாசம். லாசரஸின் சகோதரிகள் ஜீசஸுக்கு லாசரஸ் இறந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். செய்தி ஜீசஸுக்கு போய் சேரும்போது கிட்டத்தட்ட 4 நாட்கள் முடிந்து விடுகிறது அவர் இறந்து. ஜீசஸ் லாசரஸின் கிராமத்திற்கு வந்து சேருகிறார். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் டோன்ட் வீப், டோன்ட் கிரை, இருங்கள், நான் போய் லாசரஸை கூப்பிடுகிறேன், நீங்கள் அழ வேண்டாம் என்றார் ஜீசஸ். ஒருவராலும் நம்ப முடியவில்லை. லாசரஸ் இஸ் டெட். அவரின் சகோதரிகள், இப்போது அவர் உடல் நாற்றம் எடுத்திருக்கும்,
அவரால் திரும்ப வர முடியாது, அவர் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜீசஸ் லாசரஸை வைத்திருந்த கல்லறைக்கு சென்றார். அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த கல் அகற்றப்பட்டது. அந்த இருட்டான குகைக்குள் குனிந்து, லாசரஸ் வெளியே வா என்று ஜீசஸ் சத்தம் கொடுத்தார். லாசரஸும் வெளியே வந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒருவேளை நடந்திருக்காமல் கூட இருந்திருக்கலாம். இட் மே பி ஜஸ்ட் அ parable, but it is a beautiful parable about a man. நீங்கள் எல்லோருமே செத்து நாறிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். யூ ஆர் டெட் அண்ட் ஸ்டிங்கிங். நீங்கள் யாரும் வாழ ஆரம்பிக்கவே இல்லை. பிறந்தீர்கள், அவ்வளவே. நீங்கள் எல்லோரும் மீண்டும் பிறக்க வேண்டும். முதல் பிறப்பில் உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் எதுவும் இருந்திருக்காது. இட் ஹஸ் brought you to a certain extent, but that is not enough. நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தூரம் அதிகம் போய் பார்க்க வேண்டும். முதல் பிறப்பு என்பது உடல் அளவில் மட்டும்தான். You need a spiritual birth. The birth that has already happened to you is only physical. It is said, ஜெருசலத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் ஜீசஸை பார்ப்பதற்காக சென்றார். அஃப்கோர்ஸ் அவர் இரவில்தான் சென்றார். அவர் பெயர் நிக்கோடெமஸ். அவர் பெரிய பணக்காரர். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு அவருக்கு இருந்தது. a great scholar. அங்குள்ள எல்லோருக்குமே அவரை நன்றாக தெரியும். பட்ட பகலில் ஜீசஸை பார்க்க போக அவருக்கு பயம். மக்கள் தன்னை தவறாக நினைப்பார்களோ என்ற பயம்தான். மக்கள் அவரை மிகப்பெரிய மனிதராக, புத்திசாலியான மனிதராக பார்த்தார்கள். இவர் எதற்காக ஒரு கார்பெண்டரின் மகனை பார்க்க போக வேண்டும்? அவரிடம் கேட்டு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். வயது ஜீசஸை விட மூத்தவர் என்பது ஒருபுறம். அதனால் அவரால் பகலில் போவதற்கு வாய்ப்பே இல்லை. கன்னிங் அண்ட் கிளவர், ஹி வென்ட் இன் த நைட். யாரும் இல்லாத நேரமாக பார்த்து போனார். பகலில் வந்திருக்கலாமே என்று கேட்டார் ஜீசஸ். எனக்கு கொஞ்சம் பயம் என்றார் நிக்கோடெமஸ். ஜீசஸ் அதற்கு சிரித்திருப்பார் என நினைக்கிறேன். ஓகே நிக்கோடெமஸ், எதற்காக வந்தீர்கள்? வாட் யூ வாண்ட் ஆஃப் மீ என்று கேட்டார் ஜீசஸ். கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? ஹவு கேன் ஐ நோ த ட்ரூத் என்றார் நிக்கோடெமஸ். நீங்கள் அதற்கு இன்னொரு முறை பிறக்க வேண்டும் என்றார் ஜீசஸ். நிக்கோடெமஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஜோக்கிங்லி, என்ன சொல்கிறீர்கள்? பெண்ணின் கருவறைக்குள் இன்னொரு முறை போக வேண்டுமா? ஆர் யூ ஜோக்கிங் ஆர் சம்திங்? ஆர் யூ கிடிங் ஆர் சம்திங் என்று கேட்டார் நிக்கோடெமஸ். இல்லை, நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன். ஐ மீன் இட். ஐ மீன் வாட் ஐ சே. நீங்கள் மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி ரீபார்ன். நீங்கள் ஒரு கோழை. இது ஒரு வாழ்க்கையா? உங்களிடம் தைரியம் என்பது கொஞ்சமும் இல்லை. யூ வில் ஹாவ் டு பி ரீபார்ன். நீங்கள் ஒரு புது மனிதனாக மாற வேண்டும். பிகாஸ் only that new man can come to truth and realize it. என்னை பார்ப்பதற்கு இரவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களால் எப்படி போய் உண்மையை கண்டறிய முடியும்? How will you be able to go and see the truth? கடவுளை உங்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? You will have to go naked. நீங்கள் மிகுந்த தாழ்ச்சியோடு போக வேண்டியிருக்கும். உங்கள் மதிப்பு மரியாதையை தூர ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும். உங்கள் பட்டங்களையும் படிப்பையும் உதறி தள்ள வேண்டியிருக்கும். You will have to drop your ego. That's what to be reborn இருக்கும் நிகழ்வு. அதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அந்த பிறப்பு தேவைதான், ஆனால் போதாது. இரண்டாவது பிறப்பு தேவை. முதல் பிறப்பு உங்கள் தந்தை தாய் மூலம் நடக்கிறது. இரண்டாவது பிறப்பு உங்கள் மனதிலிருந்து நடக்கிறது. ஐ மீன் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மரங்கள் முன்பை விட பசுமையாக தெரியும். பூக்கள் முன்பை விட அழகாக தெரியும். வாழ்வில் நீங்கள் இதுவரை உணர்ந்திராத ஒரு உயிரோட்டமும் துடிப்பும் இருக்கும்.